வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், என் பேர் சரவணன். நான் எங்கள் அப்பா ஜெயக்குமார் அவருக்காக இங்கே புனர்ஜன் வந்திருக்கேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இதுவில் பிளாடரில் கேன்சர் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணோம். இட் வாஸ் லைக் 2 years பேக் ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி இங்கிலீஷ் மெடிசன் மூலயமா பயாப்சிக்காக ஒரு இதுவில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி ஹீஸ் இன்ட்டு 70s. ஸோ அதனால வந்து சர்ஜிக்கலாக பண்ண வேண்டாம், ஒரு மெடிக்கலாக சிம்டமேட்டிக்காக ஹீ ஃபெல்ட் நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ், நிறைய ரெகுலர் யூரினேஷன், பிளட் யூரினேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸோ ஏதாச்சும் ஒன்று ஆயுர்வேதிக்கோ இல்லை அந்த சின்ன சின்ன டேப்லெட்ஸ் போடுவாங்க, அந்த இன்னொரு டைப் ஆஃப் இந்த மெடிசன். ஸோ அந்த லைக் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் வீடியோ லைக் டிவியில் வந்துட்டு புனர்ஜன் பற்றி பார்த்துட்டு தென் இங்கே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 90 days 3 months ஆகுது. ஸோ 2 வாட்டி நாங்கள் டேப்லெட்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இது 3rd time கோர்ஸ் இங்கே வந்திருக்கோம். டாக்டர்ஸ் நிறையா விஷயம் நம்ம சொல்கிற இதுக்கெலாம் நிறையா சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரம் லைக் மோஷன் ப்ராப்ளம்லேருந்து ஒரு எரிச்சலாக இருக்கிறது இது இருக்குன்ட்டு. பட் அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் இது பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இந்த மெடிக்கேஷன் கூட இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபாலோ பண்ணி பண்ணுறது. பட் ஹவர் லைக் இது 3rd time நாங்கள் வந்து பார்த்துட்டு மெடிசன் எடுத்துகிட்டு பட் அதான் இந்த வாட்டி இன்னொரு ட்ரை பண்ணுவோம், இந்த மெடிசன் இந்த கோர்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். பேஷண்ட்டோட டிசைர் தான். நாங்கள் இதில் வந்து சின்ஸ் இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம் அப்படின்றதுனால வி டிடன்ட் ஹாவ் மச் ஆஃப் அ சே. நம்ம இது அவருக்கு எது பிடிக்குதோ அதுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் எதெல்லாம் கேட்குறாரோ அந்த டைப் ஆஃப் டாக்டர் வந்து லைக் லாஸ்ட் டைமுமே வந்து ஒரு சில விஷயம் நாங்கள் சொல்லும் போது லைக் மோஷன் வரல அப்படின்னும் போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. அதுபடி பண்ணோன்னே அதுலேருந்து கொஞ்சம் அந்தந்த சிம்டம்ஸை இது பண்ணாங்க. இப்பயும் வந்துட்டு இதெல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்கிற போது லைக் தே ஆர் சேயிங் சம் லைக் வேலிட் சஜஷன்ஸ், நல்ல இதுதான் சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் ஆக்சுவலி அதுக்கான ரீசன் வந்து மோஷன்லன்ட்டு அது வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா அந்த சிம்டம் சால்வ் ஆனதுலேருந்து அது வேணான்ட்டாரு. இப்போது வந்து அந்த இளநீர் இதுன்ட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. இன்டேக் சாலிட் ஃபுட்ஸ் இன்டேக்லாம் நீங்கள் குறைக்காதீங்க, அது கொஞ்சம் எடுங்க அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது அவரோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுன்ட்டு. என்னென்னா நம்ம பேஷண்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு இது இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம பாடி நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ ஆஸ் அ பேஷண்ட்டாக நம்மளும் அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர் சொல்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆல்மோஸ்ட் 1 or 2 months வந்து டயட் அவங்க சொன்னது அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான். அதாவது லாஸ்ட்டாக அப்போது ஃபோனில் பேசும்போது தான் ஒரு சில விஷயம்லாம் கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க. இப்போ நான்வெஜ்லேயே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவர் நான்வெஜ் ரொம்ப நல்லா சாப்பிட்றவர். ஸோ நான்வெஜ்ஜே வேணான்னு மட்டன் அவாய்ட் பண்ணுங்கள், சிக்கன் கொஞ்சமாக மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க, எக்கு வந்து ஒயிட் மட்டும் டெய்லி கொடுங்க, இதெல்லாம் ஓவர் த ஃபோன் கால் பேசி சொன்னாங்க. பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.